வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டார்ச்தமலா. இந்த வீடியோவில் தாடி மீசை சீக்கிரமாக வேகமாக வளர்வதற்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் இருக்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பசங்க 15, 16, 17 வயசுலையே தாடி மீசை வளரலேன்னு வருத்தப்படுறத பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். தாடி மீசையோட வளர்ச்சிக்கும் ஜெனட்டிக்ஸுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்ம பக்கத்தில் இருக்கிற பையனை பார்த்து நமக்கு மீசை வளரல, தாடி வளரலேன்னு வருத்தப்படுறோம். அவங்க ஜெனட்டிக்ஸ் வேறு, நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ் வேறு என்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பசங்க 14, 15, 16 வயசுன்னு ஏஜ் அட்டன் பண்ணதிலிருந்து அவங்களுடைய ஜெனட்டிக்ஸை பொறுத்து தாடி மீசை வளர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு 15, ஒரு சிலருக்கு 16, 20, 25ன்னு 30 வயசுக்கு அப்புறமும் மீசை தாடியெல்லாம் நல்லா வளர்ந்தவங்களும் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது முதலாக நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். பொறுமை, பேஷன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம மீசை தாடியோட வளர்ச்சியை எப்படி நேச்சுரலாக வேகப்படுத்துறதுன்னு அதிகப்படுத்துறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து அவசரப்பட்டு கெமிக்கல்ஸ் பக்கம் போகாதீங்க. அது நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடையாது. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன். நம்ம தாடி மீசையோட வளர்ச்சிக்கு காரணமான ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன். இது பசங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது இந்த ஹார்மோனுடைய லெவல் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஹார்மோனுடைய சென்சிட்டிவ் நம்ம ஸ்கின்னோட எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மீசை தாடியோடைய வளர்ச்சி இருக்கும். இதை நம்மளோட ஜெனட்டிக்ஸ் தான் தீர்மானிக்கும். இந்த டெஸ்டோஸ்டிரோனை நம்ம பாடியில் அதிகப்படுத்த 4 வழிகள் இருக்குது. முதல் வழி எக்ஸசைஸ். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம மார்னிங் 8 o'clock முன்னாடி பண்ணக்கூடிய கார்டியோ ஒர்க் அவுட். எக்ஸாம்பிள் ரன்னிங். ரன்னிங் ஒரு நல்ல கார்டியோ ஒர்க் அவுட். ரன்னிங் பண்ணும்போது அதிகாலை வெயிலில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின் டி கிடைக்குது. அந்த வியர்வையில் நம்ம ஸ்கின்னோடைய போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. அதாவது நம்ம ஸ்கின் ஃபாலிக்கிள்ஸை அடைச்சி வச்சிருக்கிற போர்ஸ் அந்த வேர்வையில் ஓப்பன் ஆகுது. மட்டும் இல்லாமல் 3 விஷயம் நடக்குது. டெஸ்டோஸ்டிரோனை அதிகப்படுத்துகிற விட்டமின் டி நமக்கு கிடைக்குது. அந்த ரன்னிங் எக்ஸசைஸ் டெஸ்டோஸ்டிரோனுடைய ப்ரொடக்ஷனுக்கு லைட்டாக சப்போர்ட் பண்ணுது. வேர்வை நம்ம ஸ்கின் ஃபாலிக்கிளுடைய மைனூட் போர்ஸை ஓப்பன் ஆக்கி தாடி மீசை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் எக்ஸசைஸ் வெயிட் ட்ரைனிங். நம்ம வெயிட்டை யூஸ் பண்ணி பண்ணுற எல்லா எக்ஸசைஸும் இதில் வரும். இதை டெய்லி 45 minutes பண்ணுங்கள். குட் 8 hours டீப் ஸ்லீப் பெர் டே ரொம்ப முக்கியம். டெஸ்டோஸ்டிரோனுடைய லெவல் பீக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். டெஸ்டோஸ்டிரோனை அதிகப்படுத்துகிற நியூட்ரியன்ஸ் பார்த்திங்கன்னா சிங்க், விட்டமின் டி, ஃபேட். சிங் ப்ரௌன் ரைஸ், எக், கிட்னி பீன்ஸ், கார்லிக், பீனட்டில் இருக்குது. விட்டமின் டி ஏர்லி மார்னிங் சன்லைட்டில் நேச்சுரலாக கிடைக்குது. மில்க், மஷ்ரூம், யோகாட் இதிலெல்லாம் விட்டமின் டி இருக்குது. ஃபேட்டில் சேச்சுரேட்டட் ஃபேட்டு தான் முக்கியம். எக் ஓல்க், கோகனட், பன்னீர், மில்க் ப்ராடக்ட்ஸ் இதிலிருந்து நமக்கு சேச்சுரேட்டட் ஃபேட் கிடைக்குது. செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா டயட் ஃபார் பியர்ட் க்ரோத். ஸ்வீட் பொட்டேட்டோ, எக், மில்க், சீஸ், ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், பீனட்ஸ், கேஷ்யூ, ஹசல்நட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்ஸ், பப்பாயா, ப்ளூபெர்ரிஸ், பைனாப்பிள் இதிலெல்லாம் நம்ம பியர்டோட க்ரோத்துக்கு தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸ் கிடைக்கும். தேர்ட் டிப்பு பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஸ்மோக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் டேக்கிங் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். எஸ்பெஷலி ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுங்கள். டெய்லி 8 glass தண்ணி குடிங்க. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ஹோம் ரெமெடி ஃபார் பியர்ட் க்ரோத். இதை 3 ஸ்டேஜில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸ்ஃபோலியேட்டிங் த ஸ்கின். செகண்ட் அன்பிளாக்கிங் த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ். தேர்ட் ஸ்டிமுலேட் த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ். எக்ஸ்ஃபோலியேஷன் வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். அதுக்கு தேவையான பொருள் க்ரீன் டீ 2 teaspoon, ப்ரௌன் சுகர் 1 teaspoon, பியூர் ரோஸ் வாட்டர் 1 teaspoon, இல்லைன்னா நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணி அதை பேஸ்ட் ஆக்கி ஃபேஸில் ஃபிங்கர்ஸை வச்சு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 15 minutes வெயிட் பண்ணி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இது பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் சாஃப்டாகி பியர்டோட க்ரோத்துக்கு உதவியாக இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங். இது நம்ம ஃபேஸில் இருக்கிற ஹேர் ஃபாலிக்கிள்ஸோடைய பிளாக்ஸை ரிமூவ் பண்ணி தாடி வளர்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இது 5 டேஸ் கேப் விட்டு நீங்கள் பண்ணால் போதும். ஒரு பாத்திரத்தில் போதுமான தண்ணியை எடுத்து ஹீட் பண்ணுங்கள். ஒரு அளவுக்கு ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெட்ஷீட்டை தலையில் போர்த்திக்கிட்டு அந்த தண்ணியில் வர ஆவி ஃபேஸில் படுற மாதிரி பாருங்கள். அப்போ நம்ம ஃபேஸில் வர வியர்வை ஹேர் ஃபாலிக்கிள்ஸோடைய பிளாக்கை ரிமூவ் பண்ணுது. தேர்டு, மீசை தாடி வளர்கிறதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய க்ரீமை பற்றி பார்ப்போம். ஒலிவ் ஆயில் 2 டீஸ்பூன், கோகோனட் ஆயில் 2 டீஸ்பூன், ஆனியன் ஜூஸ் 1 டீஸ்பூன். சின்ன வெங்காய ஜூஸ்னா ரொம்ப நல்லது. இது மூணையும் மிக்ஸ் பண்ணி மீசை தாடி வளர வேண்டிய இடத்துல உங்கள் விரல்களால் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. 20 to 25 மினிட்ஸ் அப்படியே விட்டு பிறகு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்க. ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இந்த க்ரீமை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை லைட்டாக சூடு உள்ள தண்ணி வச்சு வாஷ் பண்ணுங்கள். ஸ்டீமிங் பண்ணுற அன்னைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா சூடு தண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண தேவையில்லை. ஸ்டீமிங் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் அப்படியே துடைச்சிட்டு இந்த க்ரீம் அப்ளை பண்ணலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ். இது ரொம்ப முக்கியம். அதான் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மீசை தாடி விஷயத்தில் நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் மைண்டில் ரியாக்டிவ் ஸ்டேட்டில் இருந்து ப்ரோஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு மாற்ற கற்றுக்கணும். ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படுறது தப்பு இல்லை, அதுக்காக முயற்சி பண்ணுறது தப்பு இல்லை. அது கிடைக்க லேட்டாகும் போது, கிடைக்காம போகும்போது நம்ம தவறான வழியில் போகக்கூடாது. அது உடம்புக்கு நல்லது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி ஸ்டைலாக இருக்கிறதுன்னு கற்றுக்கணும். இப்போ உங்ககிட்ட மீசை மட்டும் இருக்குன்னா, பேச்சு பியர்டு இருக்குன்னா, ஒரு நல்ல பார்பரை பார்த்து அதை எப்படி ட்ரிம் பண்ணி உங்கள் ஃபேஸுக்கு சூட்டபுளாக மாற்றுறதுன்னு யோசிக்கலாம். ஒரு ஆணுக்கு மீசை தாடி மட்டும் அழகு கிடையாது. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது, லைஃப்பில் கோலோடு இருக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கிறது, கேரிங்காக இருக்கிறது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸோடு இருக்கிறது, எல்லாமே அழகு தான். நான் மீசை தாடி வளர்கிறதுக்கு நேரமாக சொன்ன எல்லா டிப்ஸுமே எஃபெக்டிவான டிப்ஸ் தான். அதை தாண்டி ஜெனட்டிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அதான் இதை சொன்னேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.